வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கீமோதெரப்பி சிகிச்சை பண்ணால் முடி கொட்டுமா? கண்டிப்பாக கொட்டும். ஸோ இந்த கீமோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கீமோதெரப்பிகள் இருக்குது. ஸோ அதில் எல்லா வகையான கீமோதெரப்பி மருந்துகளுக்கு முடி கொட்டாது. ஸோ சில வகையான கீமோதெரப்பி மருந்துகள், அதாவது எஸ்பெஷலி மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய், ஸோ இந்த மாதிரியான புற்றுநோய்க்கு ட்ரீட் பண்ணுற 𝗏𝗏𝗏 அப்படிங்கிற கீமோதெரப்பி, அதே மாதிரி டாக்ஸால் பேஸ்டு கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கீமோதெரப்பிக்கு தான் அதிகமாக முடி கொட்டும். நெக்ஸ்ட் பேஷண்ட் இருக்கிற டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடி கொட்டுறது பெர்மனண்ட்டாக டெம்ப்ரரியா? ஸோ இந்த முடி கொட்டுறது கீமோதெரப்பி போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி எ டெம்ப்ரரி திங். ட்ரீட்மெண்ட் நீங்கள் முடித்த உடனே கண்டிப்பாக உங்கள் முடி எப்படி முன்னாடி இருந்ததோ அதோட ஜாஸ்தியாகவே நார்மலாக வளர்ந்துடும். அதனால் நீங்கள் கீமோதெரப்பி சிகிச்சைக்கு போகும்போது ஐயோ எனக்கு முடி கொட்டுதேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே உங்கள் ஆங்காலஜிஸ்ட் அந்த ஹேர் க்ரோத்துக்குரிய சில பயோட்டின் கண்டெய்னிங் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹேர் சீரம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட ரூட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸை நல்லா பிளட் ஃப்ளோ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஹேர் க்ரோத் நம்ம கீமோதெரப்பி சிகிச்சைக்கு அப்புறமும் அச்சீவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் டாக்டர் மகாலட்சுமி, புற்றுநோய் சிகிச்சை நிபுணர், மதுரையிலேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் கீமோதெரப்பி சிகிச்சை பண்ணால் முடி கொட்டுமா? கண்டிப்பாக கொட்டும். ஸோ இந்த கீமோதெரப்பியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான கீமோதெரப்பிகள் இருக்குது. ஸோ அதில் எல்லா வகையான கீமோதெரப்பி மருந்துகளுக்கு முடி கொட்டாது. ஸோ சில வகையான கீமோதெரப்பி மருந்துகள், அதாவது எஸ்பெஷலி மார்பக புற்றுநோய், அதுக்கப்புறம் கர்ப்பப்பை புற்றுநோய், ஸோ இந்த மாதிரியான புற்றுநோய்க்கு ட்ரீட் பண்ணுற 𝗏𝗏𝗏𝗏 அப்படிங்கிற கீமோதெரப்பி, அதே மாதிரி டாக்ஸால் பேஸ்டு கீமோதெரப்பின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான கீமோதெரப்பிக்கு தான் அதிகமாக முடி கொட்டும். நெக்ஸ்ட் பேஷண்ட் இருக்கிற டவுட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முடி கொட்டுறது பெர்மனண்ட்டாக டெம்ப்ரரியா? ஸோ இந்த முடி கொட்டுறது கீமோதெரப்பி போது பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி எ டெம்ப்ரரி திங். ட்ரீட்மெண்ட் நீங்கள் முடித்த உடனே கண்டிப்பாக உங்கள் முடி எப்படி முன்னாடி இருந்ததோ அதோட ஜாஸ்தியாகவே நார்மலாக வளர்ந்துடும். அதனால் நீங்கள் கீமோதெரப்பி சிகிச்சைக்கு போகும்போது ஐயோ எனக்கு முடி கொட்டுதேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒன்ஸ் உங்கள் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே உங்கள் ஆங்காலஜிஸ்ட் அந்த ஹேர் க்ரோத்துக்குரிய சில பயோட்டின் கண்டெய்னிங் டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் ஹேர் சீரம்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களோட ரூட் ஹேர் ஃபாலிக்கிள்ஸை நல்லா பிளட் ஃப்ளோ எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி ஒரு நல்ல ஹேர் க்ரோத் நம்ம கீமோதெரப்பி சிகிச்சைக்கு அப்புறமும் அச்சீவ் பண்ண முடியும். நன்றி, வணக்கம்.